கிளியே கிளியே கிளிமணி. இங்கே பாருங்க புஷ்வானம் முன்னாடி புஷ்வானம். இதெல்லாம் வந்து கரெக்டாக மேலே பட்டாசு போய் வெடிக்கும் பார்த்தீங்களா? அப்போ வந்து பட்டாசுக்கு அடிக்க நின்று இதெல்லாம் பார்க்கணுங்க, மாசா இருக்கும். கம் ஆன், பெர்ஃபெக்ட் டைம் காசி, பெர்ஃபெக்ட் டைம். ஆனால் 200 ரொனால்டோ அப்புறம் தேட்டரில் பார்க்கணும் தான் ஆசை, பட் தேட்டரில் பார்க்கலங்க. ஆனால் படம் பார்த்துட்டேன். ஒருவேளை இருக்குமோ அப்படிலாம் இல்லைங்க, நான் தேட்டரில் தான் போய் படம் பார்த்தேன். ஓகேங்களா, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி அது ஒரு மாதிரி, அது ஒரு எப்படி சொல்றது, காப்பிரைட் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ அப்படிங்கிற மாதிரி காட்டுதுங்க. அதுக்கு வந்து வியூஸ் 10, 5, 15 அதுக்கு மேலே வியூஸே போக மாட்டேங்குது, அப்படியே வீடியோ ஸ்டாப் ஆயிடுது. அப்போவே அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதை நான் நிறுத்திட்டேன். நீங்கள் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களில் ஒருத்தன் உங்களுக்குள் இருக்கும் ஒருத்தன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச யூடியூப் இஸ் மை கடைசி வழி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. யூடியூப் தான் எல்லாமே எனக்கு, ஓகேங்களா? அப்படி நினச்சி தான் உள்ளே வந்திருக்கேன். அந்த பட்டாசு எங்கே வெடிக்குது அதை ட்ராக் பண்ணுங்க, லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. நாங்கள் போனதே அதை வெடிக்கிறது நின்றுமாமா, பயங்கரமாக இருக்கும். சொன்ன மாதிரியே நின்றுச்சுங்க. ஐயோ, இனி போனால் ஏதாவது நினைப்பாங்களே, அதனால நம்ம திரும்பி போயிடலாம். வாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி பயங்கரமான வண்டி ஒன்று வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த பக்கம் வெடிக்குது சார். இருங்க சார், நான் கூட வச்சுட்டாரோ வெடிக்க போகுதுன்னு நினச்சேன். வச்சு விட்டான் புஷ்வானத்தை. பாப்பாவா, சூப்பர். தம்பி பார்த்து விடா. 2 3 வச்சா 2 தான் எரியுதுங்க. சூப்பரா தங்க. மனுஷன் பிறக்கிறதும் ஈஸி, சாகிறதும் ஈஸி. வாழ்றது ரொம்ப கஷ்டம்டாடே சாமி, ரொம்ப கஷ்டங்க. தம்பி எங்க வழியை காணோம், எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தியா? இங்க பாருங்க, சம்பவம். அங்க மேல ரைட் சைடு தெரியுது பாத்தீங்களா? இங்க தாங்க நான் போறக்குள்ள பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா வெடிச்சு முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். கிளியே கிளியே கிளிமணி. இங்க பாருங்க புஷ்வானம் முன்னாடி புஷ்வானம் முடிஞ்சு. அவங்க போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இங்கேயே வீடியோ எடுத்துல, கேமராலேயே வீடியோ எடுத்துடலாம் எல்லாத்தையும். இங்கே பாருங்க செட்டிங் சம்மனு தெரியுதுங்களா? டம் வெடிக்குது பாருங்க ரைட் சைடு. அண்ணே பார்த்து. ஓகேண்ணா, சரிங்க. முன்னாடி வண்டி வந்துடுச்சு. சூப்பர். இதெல்லாம் வந்து கரெக்டாக மேலே பட்டாசு போய் வெடிக்கும் பார்த்தீங்களா? அப்போ வந்து பட்டாசுக்கு அடிக்க நின்று இதெல்லாம் பார்க்கணுங்க, மாசா இருக்கும். அங்கே பாருங்க. ஸோ பட்டாசுக்கு அடியை நின்று ஃபோன் அப்படியே மேலே வச்சிடணும். இப்போ அந்த பட்டாசு மேலே போய் வெடிக்கும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு மேலே போகிற இடத்துல வந்து இதை வச்சு விட்றணும், பயங்கரமாக இருக்கும். பட்டாசு மேலே போகும் பார்த்தீங்களா, புஷ்னு மேலே போகும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து ஃபோனை மேலே பார்த்த மாதிரி வச்சிடணும், வானத்தை பார்த்த மாதிரி. அப்படியே ஒன்று போய் வெடிச்சிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஆக்சுவலி வீட்டில் நிறைய பட்டாசு இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு போய் தான் வெடிப்போன்னு நினைக்கிறேன். அப்படி வீடியோ எடுத்தேன் அப்படின்னா அதை உங்களுக்கு தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? முன்னாடி சம்பவம் பண்ணிட்டாங்க. என்ன மேலேயே வரல? கம் ஆன், பெர்ஃபெக்ட் டைம் காசி, பெர்ஃபெக்ட் டைம். மணி மேலே புஷ்வானாங்க. மெர்சல் படத்துல SJ சூர்யா சொல்வார் பாத்தீங்களா, பெர்ஃபெக்ட் டைம் காசி, பெர்ஃபெக்ட் டைம். அந்த மாதிரிங்க, பர்ஃபெக்டா அவர் வச்சாரு, நானும் வந்தேன், எடுத்துட்டேன், அவ்வளவுதான். சில விஷயம் நான் மெமரி ஃபுல்லா இருக்கணும், கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். அப்பன்னு பார்த்து பட்டாசு வெடிக்கும். டக்குன்னு நான் வந்து கேமரா வந்து லைக் ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறதுக்குள்ளே அந்த பட்டாசு வந்து புஷ்ஷுன்னு போயிடும், அந்த வெளிச்சம்லாம் போயிடும். அதனால அப்படியே சில விஷயங்கள் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டு இருக்கு. பட் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன். சவுண்டை கேட்குறது திரும்ப பட்டாசு காணுங்க. ஆக்சுவலி நேற்று 300 ரூபாய்க்கு அடிச்ச பெட்ரோலுங்க, இன்னும் அடிக்கவே இல்லை. இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது. எப்பவுமே நான் ஹெச்பியில் தான் அடிப்பேன். அது ஏன் அப்படிங்கிறது வந்து நான் ஃபியூச்சரில் சொல்கிறேங்க. டக்குன்னு போகிறோம், பெட்ரோல் போகிறோம், கிளம்புறோம். ஆனால் 200 ரூபாய்க்குண்ணா. ஆனந்தம்.
டக்குன்னு வந்து கேமரா முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லைங்களா? அதனால தான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு வந்து நம்ம கிளம்பிடணும். ரொனால்டோ பேசிக்கலி எனக்கு வந்து ரொனால்டோ, தோனி எல்லாருமே அவங்க எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. முன்னாடி பார்த்தீங்களா பட்டாஸ் க்ரீன் அண்ட் ரெட். தங்கம் சினிமாஸ் லியோ 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 லியோ. எனக்கும் லியோ படம் தேட்டரில் பார்க்கணுன்னு தான் ஆசை. பட் தேட்டரில் பார்க்கலங்க. ஆனால் படம் பார்த்துட்டேன். ஓகேங்களா, அதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது. ஒருவேளை இருக்குமோ அப்படிலாம் இல்லைங்க, நான் தேட்டரில் தான் போய் படம் பார்த்தேன். ஓகேங்களா, அங்கே பாருங்கள், சூப்பர் பயங்கரமாக இருக்கு இல்லையா? தீபாவளி நைட்டு தாங்க களை கட்டுது. டும்னு உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? கேட்டதுன்னா வாவ், கேட்டது அப்படின்னா டக்குன்னு வந்து நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து நிறைய வீடியோஸ், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பட்டாசு வந்து வெடிக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சேன். பட் எதுவுமே அப்லோட் பண்ணல. நான் சில வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி நம்ம குட்டி பசங்களாம் நிறைய பேர் இருக்கானுங்க, பசங்க தம்பிங்க. அதனால வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி அது ஒரு மாதிரி, அது ஒரு எப்படி சொல்கிறது, காப்பிரைட் வருதுன்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோ அப்படிங்கிற மாதிரி காட்டுதுங்க. அதுக்கு வந்து வியூஸ் 10, 5, 15 அதுக்கு மேலே வியூஸே போக மாட்டேதுங்க. அப்படியே வீடியோ ஸ்டாப் ஆயிடுது. அப்போவே அந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதை நான் நிறுத்திட்டேன். ஸோ மேபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் பயங்கரமாக இருக்குங்க. ஓகேங்களா, ரொம்ப க்ளோஸ்அப்பில் பயங்கரமான ஸ்லோ மோஷன், ஃபாஸ்ட் மோஷன், எல்லா மோஷனும் போட்டு பயங்கரமாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் அப்படியே அப்லோட் பண்ணுவேன், கண்டென்ட் இல்லைன்னா அதையும் அப்லோட் பண்ணுவேன். அதனால் வந்து நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களில் ஒருத்தன் உங்களுக்குள் இருக்கும் ஒருத்தன், அவ்வளோதான். இப்போது உங்களில் ஒருத்தன், உங்களுள் ஒருத்தன், இன்னும் கொஞ்ச நாள் போனால் உங்களால் ஒருத்தன் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. பிகாஸ் நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் அப்படின்னா எவ்வளவோ வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு யூடியூப் தான் கடைசி வழியாக கடைசி, எனக்கு எல்லாமே நான் பார்த்து ட்ரை பண்ணிட்டேங்க. எனக்கு தெரிஞ்ச யூடியூப் இஸ் மை கடைசி வழி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் தான் எல்லாமே எனக்கு. ஓகேங்களா, அப்படி நினச்சி தான் உள்ளே வந்திருக்கேன். சில விஷயங்கள் நான் ஓப்பனாக எதுவும் இங்கே சொல்ல முடியாது. ஓகேங்களா, பிகாஸ் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதனால வந்து எல்லாமே இங்கே ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ யூடியூப் தான் எனக்கு எல்லாமே. ஓகேங்களா, யூடியூப்பை நம்பி மட்டும்தான் நான் இப்போ வந்து இறங்கி இருக்கேன். ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ தான் சரியான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த பட்டாசு எங்கே வெடிக்குது அதை ட்ராக் பண்ணுங்க, லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. அங்கேயே போகலாங்க, ஜம்முன்னு இருக்கும். நாங்கள் போனதே அதை வெடிக்கிறது நின்றுமாமா, பயங்கரமாக இருக்கும். சொன்ன மாதிரியே நின்றுச்சுங்க. ஐயோ, இன்னி போனால் ஏதாவது நினைப்பாங்களே, அதனால நம்ம திரும்பி போயிடலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா, நமக்கு அப்படியெல்லாம் செட் ஆகாதுங்க. டக்குன்னு அதை நம்ம அங்கே சுலேஸ்வரம்பட்டிக்கிட்ட இருந்து வரும்போதே வெடிச்சிட்டு இருந்தது. இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே வர வரைக்கும் வெடிக்குமா, அதனால டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சு போச்சு. பக்கத்தில் போகும்போது நின்றுட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். டக்குன்னு அதே மாதிரி பக்கத்தில் போனது அது நின்றுச்சுங்க. வாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நான் அந்த இடத்துக்கு போனது ஒரு 10 வெடி மட்டும் வெடிச்சிருந்தது அப்படின்னு, அண்ணா பார்த்து வாங்கினேன். தும்பிகிட்டே வர்றாருங்க. தும்பும்போது கண்ணு மூடிடுவோம் இல்லைங்களா, முன்னாடி டக்குன்னு வண்டி வந்தால் தெரியாது, அதுக்காக தான். கிளியே கிளி மேலே மணி மேலே. முன்னாடி ஏதோ டம்மு டும்முங்குது, பின்னாடி டம்மு டும்முங்குது. எங்கே போய் நான் எங்கே வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியலையே. பேசாமல் வீட்டுக்கு போய் வீட்டில் வீடியோ எடுக்கட்டுங்களா? ஏன்னா வீடியோ போன வருஷம் எடுத்த வீடியோ என்ன வீட்டில் அப்படியே இருக்குது. பட் லைக் ஒரு க்ரௌடுக்குள்ளே பைக் ஓட்டிட்டு லைக் ரேண்டமாக நம்ம போய் எடுக்கும்போது அதோட ஃபீலே வேறு. காலையிலேருந்து உங்களுக்கு பாருங்கள், பெட்ரோல் அடிச்சுட்டு வண்டியில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் மட்டும் இருங்க. என்ன பண்ணணுன்னு கேட்குறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். எங்கே மேலே போய்கிட்டே இருக்குங்க, டக்குன்னு.
பின்னாடி பயங்கரமான வண்டி ஒன்று வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஐ திங்க் இட்ஸ் அப்பாச்சி தானுங்க. அது அப்பாச்சி தான். வா வா வா, சூப்பர் சூப்பர். இந்த பக்கம் வெடிக்குது, இந்த பக்கம் வெடிக்குது. சார் இருங்க சார், நான் கூட வச்சுட்டாரோ வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன். இங்க பாருங்க, மேல போய் இங்க பாருங்க முன்னாடி. இட்ஸ் சங்கு சக்கரம். ஓ மை காட், வெடிக்குதுங்க சங்கு சக்கரம். சம்பவங்கள் ஆரம்பம். பட் மெமரி ஸ்டோரேஜ் வேற கம்மியா இருக்கு. மார்னிங்லேருந்து எடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் ஏற்றி வச்சுட்டேன். ஸ்டோரேஜ் வந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு தான் ரெக்கார்ட் பண்ண முடியுங்க. அவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் ட்ரை பண்ணுறேங்க. ஓகேங்களா? அழகின் அழகே அடிமணி மேலே. ஆக்சுவலி இந்த சைடு வந்து நிறையா சத்தமாக இருக்குங்க. பட்டாசுலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வச்சு விட்டான் புஸ்வானத்தை. பாப்பாவா? சூப்பர். அங்கே வேலை வெடிக்குது. என்னங்க அந்த பாப்பா மட்டும் தம்பி வெடியாடுறான். தம்பி பார்த்து விடா. வாவ். யூட்டன் போடுறோம். மெதுவா. அங்க பாருங்க, ஒரே இதுல வந்து 2 3 வச்சு விட்றேன் பாருங்க. 2 3 வச்சா 2 தான் எரியுதுங்க. சூப்பரா தங்க. இந்த புகை வராம சவுண்டு வந்து புகை வந்தாதாங்க பட்டாசுக்கே அழகு இல்லைங்களா? சவுண்டு வராம பட்டாசு வந்து அந்த மாதிரி வெடிச்சா நல்லா இருக்குங்க. அங்க பாருங்க, அழகின் அழகே. நமக்கு வேலை வந்துருச்சு. என்ன வாழ்க்கை டே. மனுஷன் பிறக்கிறதும் ஈஸி, சாகிறதும் ஈஸி. வாழ்றது ரொம்ப கஷ்டம்டா டே சாமி. ரொம்ப கஷ்டங்க. பயங்கரம். சங்கு சக்கரம். தம்பி இப்பதான் வைக்க வராது. செலிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் மேன். கிளியே மணி மேலே. முன்னாடி பாருங்க, பயங்கரமா அந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி வரும் பாத்தீங்களா? அதுவும் ஆஃப் ஆகி போச்சுங்க. ஏன் செட் ஆக மாட்டேது? ரிட்டர்ன் வரும்போது இதே வழியில வரலாங்க. ஏதாவது செட் ஆச்சு அப்படின்னா. ஓ மை காட், அந்த புகையிலேயே ரொம்ப ஒரு மாதிரி கண்ணுக்குள்ளலாம் போகுது. பார்த்து பத்திரமா வையுங்க. அது அமைஞ்சே போச்சுங்க. தம்பி எங்க வழியை காணும், எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தியா? இந்த இடம் தாங்க பெர்ஃபெக்டான இடம். பெரிய கிரவுண்ட். இங்க வச்சாங்கன்னு வச்சுங்களேன், பட்டாசெல்லாம் பயங்கரமா ரெக்கார்ட் பண்ணலாம். பட் புள்ளியா வைக்க மாட்டாங்க. இப்ப நோட் பண்ணீங்களா? இங்க பாருங்க, சம்பவம். இங்க பாருங்க, பட்டாசு நிறுத்தி வச்சிருக்காங்க.
இது வழி போகுது, இதில் போ. அங்கே பட்டாசு வச்சிட்ருக்காங்க. இனிமேல் நமக்கு ஒவ்வொரு செகண்டும் இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன் அப்படின்னா லைக் ஸ்டோரேஜ் ரொம்ப பரிதாப நிலையில் போயிட்டுருக்கு. ஒன்லி 20 MB தான். சரி, வாட் இஸ் தட், 20 minutes தான் இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு வேண்டியதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஒரு செகண்ட்ஸும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி போகிற வழியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். எங்கே போய் எங்கே வர்றோன்னு தெரியலையா. கிளியே கிளியே மேலே போகுமா போகுமா, புஷ்ஷுன்னு போயிடுச்சுங்க ராக்கெட்டு. பின்னாடி பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. இப்போ டக்குன்னு பார்த்தீங்களா, அந்த வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு வெடிச்சிட்டாங்கன்னு நான் சொல்லி பின்னாடி திரும்புகிறேன். அதுக்கப்புறம் தான் சவுண்டே கேட்டுச்சு. விச் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லைங்களா, லைட் வில் ட்ராவல் ஃபாஸ்டர் தேன் சவுண்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ட்ராவல் பண்ணணும், லைட் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணணும். அதுதான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன்ஸ், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா.